எனக்கு என்னன்னே தெரியல. என்னுடைய வாழ்க்கைய ஒரு தெளிவாக பார்க்கவே முடியல. ஒரு குழப்பமான மனநிலையிலே எப்போதும் இருக்கிற மாரி இருக்கு. இது மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, இந்த 21 நாள் பயிற்சி உங்களுக்காக தான். ஒரு 3 வாரமா இந்த பயிற்சிய நம்ம பிரிச்சு செய்ய போறோம். ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு பயிற்சியும் செய்ய போறோம். அதுல ஃபர்ஸ்ட் உங்க உணர்வுகள நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன எமோஷன்ஸ் ஃபீல் பண்றீங்க? ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கங்கிறத, அந்த நாள் கடைசியில நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருங்க. இந்த மாரி ஒரு வாரம் எழுதி வச்சுட்டு, அந்த வாரத்தோட கடைசியில நீங்க எழுதின பேப்பர் எடுத்து அசஸ் பண்ணுங்க. நீங்க எந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க? எதுக்காக அதெல்லாம் பண்ணீங்க? அந்த ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு உங்கள சுத்தி என்னென்ன தடைகள்லாம் இருக்கு? அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. இந்த ஒரு பயிற்சியே மேக்ஸிமம் அந்த குழப்பத்துல இருந்து ஒரு 50% உங்கள வெளிய கூட்டு வரதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். 2வது வாரம் உங்கள குழப்பப்படுத்துற அந்த விஷயத்துல இருந்து உங்கள அமைதிப்படுத்த முயற்சி பண்ணுங்க. காலையில எந்திரிச்ச 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்துருங்க. தியானம் தெரிஞ்சவங்க தியானம் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நம்ம மனச அமைதிப்படுத்தணும்னா, நம்ம குழப்பத்துல இருந்து ஈஸியா வெளிய வரலாம். நம்ம சிந்தனை ரொம்ப தெளிவாகும். 3வது வாரம் உங்க இலக்குகள் நோக்கி பயணிங்க. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க எத பெருசா அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அத இலக்குகளா அமைச்சு நீங்க அத நோக்கி முன்னேறணும். இந்த அமைதியான மனநிலை அத நோக்கி முன்னேறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். சோ இந்த 21 நாள் பயிற்சிய கரெக்ட்டா செஞ்சு உங்க குழப்பத்துல இருந்து ஈஸியா வெளிய வாங்க. உங்க இலக்குகள அடைஞ்சு வாழ்க்கைய சிறப்பா வாழுங்க.